ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ராஜியை வீட்டில் விட்டு வச்சுருக்கிறது தாங்க பெரிய தப்பே. அப்போவே வீட்டை விட்டு வெளியே துரத்தி அனுப்பிச்சிட்டு இருந்திருக்கணும். ஆனால் நம்ம மல்லி போனால் போகுதுன்னு சொல்லிட்டு பொறுமையாக இருந்திருந்தாங்க. ஆனால் இப்போ ஏன்டா அந்த மாதிரி நம்ம பொறுமையாக இருந்தோம், அப்போவே வீட்டை விட்டு வெளியே துரத்தி இருந்தால் ஆயிருந்திருக்குமே அப்படின்ற அளவுக்கு பயங்கரமாக குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ராஜி. நம்ம விஜய் பக்கம் நகர்ந்தா போதும், என்னடா பண்ணலாம், அந்த ப்ராஜெக்ட் முழுசாக முக்காடு போடுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அவன் எந்த பேங்க்கில் லோன் வாங்கியிருக்கான், அந்த டீட்டெயில் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்படியே கழுகு மாதிரி காத்துக்கிட்டு இருந்தாங்க ராஜி. கடைசியில் பார்த்திங்கன்னா விஜய் லேப்டாப்பை அப்படியே விட்டுட்டு ஃபோன் பேச போயிடுறாரு. ஏன்னா ஃபோன் பேசுகிறத ஒட்டு கேட்குறா இவன்னு சொல்லிட்டு வெளியே போய் ஃபோன் பேசிகிட்டு இருந்தார். அந்த நேரத்தில் அந்த லேப்டாப்பை நோண்டி மெயிலை செக் பண்ணி இந்த வீக்கில் பேங்க்கோட அமௌண்ட்டு ஃபஸ்ட் அமௌண்ட் இன்றைக்கி டெலிவரி பண்ணுறாங்க அப்படின்ற தகவல் உட்பட அந்த பேங்க் மேனேஜரோட கான்டாக்ட் நம்பரோட எல்லா டீட்டெயிலுமே கலெக்ட் பண்ணியாச்சு இந்த ராஜி. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ப்ராஜெக்டை நல்லபடியாக நடத்த விடுவாங்களா? வாய்ப்பே இல்லை. அது மட்டும் இல்லாமல் விஜய் அடுத்த நாள் காலையில் ஏதோ ஒரு முக்கியமான இடத்துக்கு போக வேண்டிய இருக்குன்னு நினைக்கிறேங்க. அதனால தான் இவன் போனால் தானே ஒருவேளை பேங்க்கில் கூப்பிடுறாங்களா, இல்லை வேறு ஏதாவது ப்ராஜெக்ட் ஒர்க் சம்மந்தமாக ஏதாவது அவன் பண்ணணும்னு நினைக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு ஆக மொத்தம் விஜய் ஏதோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்துக்காக நாளைக்கு காலையில் போகிறதா மல்லிக்கிட்ட சொல்லியிருந்திருப்பாங்க. அதை ஒட்டு கேட்டுட்டு எப்படியாவது அவன் போகக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு மல்லி பாஸ்தா செஞ்சுருந்தாங்க. அந்த பாஸ்தாவில் போயிட்டு பாய்சனா இல்லை பேதி மாத்திரையா இல்லை என்னன்னு சொல்லிட்டு தெரியல, ஆக மொத்தம் எதையோ ஒன்று கலந்து விட்டுட்டு அவ்வளோதான் கதை முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜி வந்துடுறாங்க. ஆனால் ராஜி அந்த பாஸ்தாவில் போயிட்டு பொறுமையாக அந்த பாய்சனையோ எதையோ கலக்கிறாங்களே, அதை கலக்கிற வரைக்கும் நம்ம மல்லி என்ன தூங்கிட்டா இருந்திருப்பாங்க? கண்டிப்பாக இந்த ராஜி பண்ண வேலையே ஃபோனில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக இருந்திருப்பாங்க. ராஜி வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த ஃபோனில் ரெக்கார்ட் பண்ண அந்த வீடியோவை அப்படியே ராஜிக்கிட்ட போட்டு காமிச்சு ராஜியோட மூஞ்சில் கறியை பூசுகிற மாதிரி நம்ம மல்லி செய்ய தாங்க போகிறாங்க. கண்டிப்பாக இது நடக்க தான் போகுது. அந்தளவுக்கு ராஜி ரொம்பவே கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் ஒரு சிலருடைய கேரக்டரை மாற்றவே முடியாது என்ன ஆனாலும் அப்படின்ற மாதிரி இன்டைரக்டாக அவங்க அக்காவை பார்த்து கலாச்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ பாயிண்ட்டே பார்த்திங்கன்னா இந்த ராஜி எதையோ கலந்துருக்காங்க அவங்கள பிரச்சனை பண்ணணுன்ட்டு. ஆனால் அதை மல்லி கண்டுபிடிச்சி வீடியோ எடுத்து அதை திரும்ப ராஜிக்கே போட்டு காமிக்கிற மாதிரியான சீன் தான் வரப்போகுது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த 50 லட்சம் பணத்தை ரகு பேங்க்கில் டெபாசிட் பண்ணலை. உஷாராக இந்த சுடர் சொல்லியாச்சு. ஸோ அந்த சீரியல் நம்பரை வச்சு எதுவுமே கண்டுபிடிக்க போகிறதில்ல. வேறு ஏதாவது க்ளூ கிடைச்சா மட்டும்தான் இந்த சுடரை கண்டுபிடிக்க போகிறாங்க. ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.